நாங்க எத்தனை தலைமுறை கிறிஸ்தவர்களா இருக்கிறோம், நாங்க எத்தனை வருஷமா சபைக்கு போறோம், நாங்க வந்து இயேசு ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், ஞானஸ்நானம் இருக்கிறோம், அந்நிய பாஷை பேசி இருக்கிறோம், ஆனா நாங்க இயேசுவோட பிள்ளை, அவர் எனக்கு சகோதரன் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லுவோம். ஆனா வேதவசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, மார்க் 3:35 தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமா இருக்கிறான். அதே போல லூக்கா 8:21 தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களோ எனக்கு தாயும் எனக்கு சகோதரமா இருக்கிறார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நல்லா கவனிங்க. இன்னைக்கு ஒரு ஸ்கூல்ல ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்கூல்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பிரகாரம் யார் இருக்காங்களோ அவங்க அந்த ஸ்கூல்ல படிக்க முடியும், அந்த ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட் சொல்ல முடியும். அதே போல ஒரு கம்பெனில நம்ம வேலைக்கு சேர்றோம் அப்படின்னா அந்த கம்பெனில நமக்கு என்ன வேலை சொல்றாங்களோ அந்த வேலையை செஞ்சாதான் அந்த கம்பெனில எம்ப்ளாயா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். அதே போலதான் தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களோ அவர்களே தேவனுடைய புத்திரராய், அதாவது சகோதரராய் சகோதரியாய் தாயுமாய் நாம இருக்க முடியும்.